அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் ஒருமுறை அவரை மகிமைப்படுத்தும்படியாய் அவருடைய சமூகத்தில் நிற்க தேவன் உதவி செய்தார். இந்த இடத்துல உங்களுக்கு சுவிசேஷத்தின் கொஞ்சம் ஆழமான செய்தி, வழக்கமாய் மற்ற இடங்களில் கேட்காத செய்திகள் தான். அது எனக்கு தேவன் தந்த வேலை. அதை சொல்ல தேவன் எனக்கும் உதவி செய்தார். அது ஒரு பெரிய காரியம்தான். நான் எப்போதும் அதை நினைவு கூறுவேன். ஒரு இடத்துல போய் ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிறதுனா சாதாரண விஷயம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரு தேவ நடத்தல் இருக்கணும். அதுக்கு ஒரு அடிப்படை இல்லைன்னா நடக்காதுங்கிறது எங்களுக்கு தெரியும். அவ்விதமாக இந்த வீட்டில் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய உதவி செஞ்சுருக்கார். நீங்கள் பல காரியங்களை சொல்லும்போது நான் இங்கே நினைத்து கொண்டிருந்தேன், இப்படியெல்லாம் ஆண்டவர் வேறு நம்பிக்கை வச்சுருக்காங்கல்ல, விசுவாசம் வச்சுருக்காங்கல்ல, எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் சரி பண்ணிடுவார் அப்படின்னு நம்பி அவரை விட்டுறக்கூடாது, அவருக்கு காரியத்தை விட்டுறக்கூடாது, அவருக்கு வேலையை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு பிடிவாதமாக இருக்காங்கல்ல. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பார். நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக செய்வார். கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்யட்டும். இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்ம வசனத்திலோடு போனோம். கொலோசையர் 1:12-13. கொலோசையர் 1:12-13 படிங்க பார்க்கலாம். கொலோசையர் 1 அது 274-75 பக்கம் இருக்குது புதிய ஏற்பாட்டில். கொலோசையர் ஒளியில் உள்ள பரிசுத்தவனுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாக இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன், கடவுள் தேவன், அவர் இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை அங்கிருந்து தம்முடைய குமாரன் மூலம் விடுதலையாக்கினார் இல்லையா? விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அவர் உட்படுத்தினார். அவரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் இது ஒரு ஸ்தோத்திர கூட்டமாய் நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஸோ இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால தான் இப்படி ஒரு சூழ்நிலையை இங்கே உருவாக்கி இன்றைக்கு இந்த சூழ்நிலையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வசனம் ரொம்ப சரிதானா இல்லையா? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினதுனால தான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. 2 பேர் 3 பேர் நாமத்தில் இருந்து அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவனுங்க ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இது யார் ஏற்படுத்தினது? மனுஷன் ஏற்படுத்தினானா? இல்லை, இந்த வீட்டார் கூட ஏற்படுத்தலை. எனக்கு முன்னே இருக்க வசனம் அப்படி தான் இருக்குது. இது இந்த வீட்டார் ஏற்படுத்தலை, தேவன் ஏற்படுத்தினார். அவருக்கு ஒரு திட்டம் இருந்து, அவருக்கு ஒரு நோக்கம் இருந்து, அது பல காலங்களாய் இங்கே இது இங்கே இருக்கு சார்ஜிங், அது பல காலங்களாய் அவங்க செயல்பட்டு வந்தார்கள். வந்ததுனால ஓகே, அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த காரியம் இங்கே நடந்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் அறியணும். ஏன்னு சொன்னால், நீங்கள் யோவான் 6:44 படிக்கும்போது இயேசு சொல்வார். யோவான் 6:44, என்னை அனுப்பின பிதா, வாசிங்க, நீங்கள் வசனத்திலே வாசித்து மெடிடேட் பண்ணுங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். 6:44 தானே? யோவான் 6:44 சரியா? வசனம் சரியா? என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரமாட்டான். சரி, வசனம் தப்பாக இருந்தால் அந்த வசனம் தான். நான் இப்போ ஏன்னா இங்கே வந்து தான் அந்த சூழ்நிலை என் முன்னால் வந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன வசனம் அது, ஐயோ ஃபேன் அங்கே அடித்து, இந்த பலூன் அடித்து போட்டு ஃபேன். சரி, கவனிக்கிறீங்களா? என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ என்ன புரிஞ்சுங்க? பரலோகத்தின் தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவங்க இயேசுவை கூட தேவகுமாரனை விசுவாசிக்க மாட்டாங்க, தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ பிதாவாகிய தேவனுடைய திட்டம், செயல் எவ்வளவு முக்கியமானது என்பதை இங்கே நாம் விளங்கி கொள்ள முடியும். சரிதானே? பிதாவாகிய தேவனுடைய திட்டம் நம்மெல்லாம் பிறக்கலை. அதுக்கு முன்னாலே தேவனுக்கு என்ன செய்து ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இருந்தபடினால தான், அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினால தான், அவர் நம்மை இழுத்து கொண்டபடினால தான் நம்ம இயேசுவை தேவகுமாரனாக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சீடர்களாக மாறுகிறோம் இல்லையா? இயேசுவின் சீடர்களாக எல்லாரும் மாறல. இந்த ஊரில் எவ்வளோ இருப்பாங்க, இந்த பிராந்தியத்தில் இருப்பாங்க. அப்போ தேவன், பிதாவாகிய தேவன், கடவுள் நம்மை தெரிந்து கொண்டு இழுத்து இயேசு இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். சரிதானே? அதான் நான் சொன்னேன், இது ஒன்று சும்மா நடக்காது.
நம்ம ஏதோ தற்செயலாக நடக்காது. அதை குறித்து தேவனுக்கு ஒரு தீர்மானம் இருந்ததுனால தான் அந்த காரியம் நடக்கிறது. நீங்கள் 1 பேதுரு 1:21 படிங்க. 1 பேதுரு 1:21. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும், வசனத்தை சரியா படிங்க. 1 பேதுரு 1:21. பிதா நம்முடைய 1 பேதுரு 1:21 தானே? படிங்க. வசனம் தப்பிட்டு பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய முன் அறிவு. தேவன் ஏற்கனவே நம்மை முன் அறிந்தார் என்கிறது தான் அந்த விஷயம். அவர் முன் அறியாவிட்டால் நாம் இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்க மாட்டோம் என்கிறது அந்த வசனம். எல்லா வசனமுமே வரிசையாக தான் இருக்குது. தேவன் நம்மை முன்னறிந்தபடினால தான் இதுக்கு வந்தோம். என்னது வசனம் படிங்க. அது வசனத்திர 1:2. மன்னிக்கும். முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலுக்கு கீழ்ப்படிதலுக்கும் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. கவனிக்கிறீங்களா? இப்போ என்ன புரிஞ்சிய? பிதாவாகிய தேவன் முன்னறிந்தபடினால் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே சிலரை பரிசுத்தமாக்கும்படிக்கு இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு அவர் முன்னறிந்து நம்மை அழைத்தார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அன்பின் குமாரனுடைய இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்து குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிற பிதாவாகிய தேவன் என்று முதல் வசனம். 2வது, பிதாவாகிய தேவன் இழுத்து கொண்டதுனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம், இயேசுவின் சீடர்களாக வந்திருக்கிறோம். 3வது, பிதாவாகிய தேவனே முன்னறிந்து நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி அவர் சித்தம் கொண்டு நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ எதுவும் தற்செயலாக நடக்கலை. இது அடுத்த விஷயம். 2 தீமோத்தேயு 1:4-5 2 தீமோத்தேயு 1:4-5 வசனத்தில் அது என்ன சம்பவம்னு கேட்டால், தீமோத்தேயு ஒரு பெரிய ஊழியக்காரன். தீமோத்தேயு ரொம்ப கனம் பெற்ற ஒரு ஊழியக்காரன். பவுல் அவரை என் குமாரன், என் மகனே என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் மேல் ரொம்ப மரியாதை வச்சுருந்தார். 2 நிருபம் எழுதினார். அந்த பவுல் தன்னுடைய கடைசி நான் முற்றிலும் பானபலியாக வார்க்க போகிறேன், நல்ல போராடின ஓட்டத்தை முடித்தேன் என்ற செய்தி கூட இந்த தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தில் தான் அவர் எழுதினார். மற்ற சபைகளுக்கு கூட எழுதலை. அந்த அளவு இந்த தீமோத்தேயு பவுலுடைய பார்வையிலே மிக விலையேற பெற்ற ஒரு தேவ ஊழியக்காரனாக இருந்தார். இந்த தேவ ஊழியக்காரனை பற்றி அவர் சொல்லுகிற ஒரு செய்தியை நம்ம படிப்போம். 2 தீமோத்தேயு 1:4-5. நல்லா கவனிக்கணும். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம் நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட நான் ஆராய்த்து வருகிற நெல்லுங்க தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீ ரொம்ப சுத்த மனசாட்சியோடு தேவனை சேவிக்கிறாய். அந்த தீமோத்தேயுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. அதை நினைச்சு என் முன்னோர்கள் முதல் நான் ஆராதிக்கிற பரலோகத்தின் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் உன்னை தெரிந்து கொண்டார், அவர் உன்னை அழைத்தார், அவர் உன்னை இங்கே கொண்டு நிலைநிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக அவன் ஸ்பெஷலாக அவர் ஸ்தோத்திரத்தை தான் பார்த்துட்டு இருக்கான்ல. தீமோத்தேயுவே உனக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இல்லையா? அப்போ தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கணுமா? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கணுமா? ஒரு நல்ல வசனம் இல்லை? தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுக்கு இப்போ உலகத்தில் எத்தனையோ காரியம் நடக்கு. அதெல்லாம் நினச்சி நம்ம ஸ்தோத்தரிக்க முடியாதுல்ல. சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே சந்தோஷப்படுவதற்கும் துதிப்பதற்கும் விஷயம் இருக்கிறது. அது என்ன? தேவன் முன்னறிவாய் தெரிந்து கொண்டார், தேவன் இழுத்து கொண்டார், தேவனுக்கு ஒரு தீர்மானம் இருந்தது. அதுக்கு அவர் முதல்ல ஸ்தோத்திரம் சொன்னார். இப்போது மீண்டும் தீமோத்தேயுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறார். தீமோத்தேயுவே, அவனுக்கு எழுதின கடிதம் தான் அது. நான் உனக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த வசனம் படிங்க. இப்போ அந்த விசுவாசம் நல்ல கவனிக்கணும். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிஸ் ஆளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ள நிலைத்திருக்கு. இப்போ என்ன புரிஞ்சுங்க? இந்த தீமோத்தேயுவை
தேவன் இவ்வளவு விசேஷமான ஒரு ஊழியக்காரனை தெரிஞ்சு கொண்டதற்கு உள்ள ஒரு பின்னணி தெரியுதா உங்களுக்கு? காரணம் தெரியுதா? எஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பின்னணி இருக்கு. ஒரு ஆளை தெரிஞ்சிருக்கான்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. நான் என்னை பற்றி ஒன்று சொல்லுவேன். என்னுடைய பாட்டனார் 3 பாட்டு எழுதினது சிஎஸ்ஐ பாட்டு புத்தகத்தில் இருக்குது. அதில் ஒரு பாட்டு ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை சேர்ந்தே காலம் மோதுவோம். தெரியுதில்ல? வேதமாணிக்க ஐயர் என்னுடைய பாட்டனார் எழுதின நேர்பாட்டு, கல்லுக்கூட்டம் திருச்சபையில். அவர் தான் பிரதமர் போதர், சர்வலோகாதிப நமஸ்கார். நீங்கள் யோசித்து பார்க்கணும், நான் 4வது தலைமுறையில் இங்கே உங்கள் முன்னால் நிற்கிறேன். எனக்கு மாவட்டம் கன்னியாகுமரி, ஊர் அங்கே. நான் இந்த ஊரில் இந்த மாவட்டத்தில் இங்கே எத்தனை நாள் நின்றுருக்கேன்ல. அந்த வசனம், அந்த பாட்டு ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே சேர்ந்தே காலம் ஓதுவோம். இவர் எனக்கு இப்போ ஏறக்குறைய உடன்பறையாத சகோதரர் மாதிரி ஆயிடுச்சுல்ல, கூட பிறந்த சகோதரன் இல்லை. அப்போ சேர்ந்தே காலம் ஓதுவோம் சகோதரரே சேர்ந்தே காலம் ஓதுவோம்னு அந்த வார்த்தை. நான் இங்கே மட்டும் இல்லை, நான் நிறைய ஊழியங்களோடு சுற்றிட்டு வர்றேன். அப்போல்லாம் நான் அந்த பாட்டை நினைக்கிறது உண்டு. எப்பா, தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் தெரியாத புரியாத கிராமங்களில் எத்தனையோ ஊழியக்காரர்களோடு எத்தனையோ சபைகளில் வீட்டுக்கூட்டங்கள்லாம் நான் பிரசங்கம் பண்ணுறேன். இந்த பாட்டை நான் நினைப்பேன். என்னுடைய பாட்டனார் சொன்னார்ல, டேய் ஜீவ வசனம் சொல்லணும், சேர்ந்து எக்காலம் ஊதணும். சிஎஸ்காரன், பெந்தகோசக்காரன், கத்தோலிக்காரன் இப்படிலாம் நீ நினைக்க, அதுதான் నాకు அர்த்தம். சேர்ந்தேன்னா என்ன அர்த்தம்? நான் சிஎஸ்காரன் அங்கே மட்டும் தான் நிற்பேன், பெந்தகோசக்காரன் அங்கே மட்டும் தான் நிற்பேன், கத்தோலிக்கன் அங்கே மட்டும் தான் நிற்பேன், இல்லையா? இந்த மாதிரிலாம் சொல்லப்படாது. எல்லாரும் சேர்ந்து ஒரே வாயினால், இல்லையா? ரோமர் 15:5 சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தணும். எல்லாரும் ஒரே மாதிரி தேவனை துதிக்கணும். இந்த வார்த்தை அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேறிட்டா இல்லையா? அந்த பாட்டு அப்படியே நிறைவேறி நடக்குது. ஸோ என் அம்மாவுக்கு தாத்தா, என்னுடைய அம்மாவுக்கு தாத்தா ஒரு டீக்கனார். அவர் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் டீக்கனார் அந்த காலம். அப்போ நான் என் குழந்தைய பிறந்தபோது அந்த தாத்தா தான், அந்த அம்மாவுக்கு தாத்தா எனக்கு பாட்டா வரும், 4 தலைமுறை தான். அவர் தான் எனக்கு நெகேமியான்னு பேர் போட்டாராம். பேர் போடும்போது சொன்னாராம், எருசலேமின் அலங்கத்தை கட்டின நெகேமியாவை போல இவன் இருப்பானாக. சரிதானே? எருசலேமின் அலங்கத்தை கட்டின நெகேமியாவை போல இவன் இருப்பானாகன்னு சொல்லி எனக்கு நெகேமியான்னு பேர் போட்டார். இப்போ ஆண்டவர் எனக்கு தந்த வேலை என்ன தெரியுமா? சபையின் அஸ்திபார உபதேசங்கள் எல்லாம் பேசக்கூடிய வேலையை தந்திருக்காரு. இங்கே பேசுறதெல்லாம் சபையின் அஸ்திபார உபதேசம். எவ்வளோ கரெக்டாக இருந்து பார்த்தீங்களா? அப்போ இந்த வசனம் சொல்லுது, எப்பா இந்த விசுவாசம் உன் பாட்டிக்குள்ளே இருந்து. எங்கே இருந்தது? பாட்டிக்குள்ளே இருந்தது. அவங்க யூதஸ்ரீ தான், அந்த காலத்தில் அவங்க தேவ பக்தி உள்ளவர்கள், அவங்க மார்க்கத்தை அந்த விசுவாசத்தின்படி தேவ பக்தி உள்ளவர்கள். அப்புறம் உன் தாய்க்குள்ளே அது இருந்தது. எத்தனை தலைமுறை ஆச்சுன்னு பாருங்க, 2. அடுத்தது உனக்குள்ள இருக்கு, 3 தலைமுறை. இதில் என்ன புரிகிறோம்? இந்த தீமோத்தேயுக்கு இவ்வளோ விசேஷமான ஒரு அழைப்பு கிடைப்பதற்கு காரணம், முதலாவது காரணம் அவனுக்கு பாட்டி. சரிதானே? புரியுதில்ல? பாட்டி. இது போல தான் நாம் ஆண்டவருடைய நாமத்தில் செய்கிற காரியங்கள், நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போயிடுவோம். அது நிற்காது, இல்லையோ? அது தலைமுறையாக வம்சமாக தொடர்ந்து வந்துடும். நான் பல இடங்களில் இந்த பாட்டு எழுதுன பாட்டுனாருன்னு சொன்னோன்னே பயங்கர சந்தோஷம். அப்படியா, 4 தலைமுறை கழிஞ்சு நீங்களும் ஊழியக்காரரா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, மிராக்கலாக பார்க்குறாங்க. அந்த ஆள் இப்படி இருந்திருக்காரு, இப்படியே இந்த ஆள் இப்படி உலகம் சுற்றி நடக்காரு. எஸ். அப்போ அதில் ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவருடைய கையில் நீங்கள் உங்களை கொடுத்துருப்பீங்கன்னா, ஆண்டவருக்கு சித்தம் செய்ய இடம் கொடுத்துருப்பீங்கன்னா, அவர் ஏற்ற முறையில் உங்கள் சூழ்நிலையில் இதை கண்டிப்பாக கனப்படுத்தணும் இல்லை? ஆபிரகாம் பற்றி கூட சொல்லுவாங்க, அவன் நடந்து தெரியும் இந்த இடத்த உனக்கு தருவேன்னு சொன்னார் என்று சொல்லி நம்ம பைபிள் படிக்கிறோம். இன்னைக்கு வர வருஷங்கள் 4000 கடந்து போச்சு, யாருக்கும் அதை எடுக்க முடியாமல் ப்ராப்ளத்தில் ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஒரு நியமம் இருக்குல்ல, ஒரு நோக்கம் இருக்குது. சரி, அப்போ இது தற்செயலாக நடக்கலை, தேவ திட்டப்படி நடந்திருக்குங்கிறத இங்கே நம்ம மனசிலாக்குவீங்கள. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் கேட்டாங்க, குள்ளம் இது நல்ல பிரசங்கம் தான், நல்ல செய்தின்னு சொன்னாங்க. அடுத்தது ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். 2 வித்தியாசம். எல்லாரும் பிரசங்கம் கேட்டாங்க, ஆனால் சிலர் அதை விசுவாசித்து இயேசுக்கு சீசர் ஆகிட்டாங்க. சரிதானே? நியமிக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்.
ஆண்டவருடைய நாமத்தில் நடக்கிறது எந்த காரியத்தையும் அற்பமாக நினைக்காது. நான் நினைக்கிறவன் கிடையாது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு நியமம் இருக்குது, அதுக்கு பின்னால் தேவ திட்டம் இருக்குது. அவங்க எதுக்கு நியமிக்கப்படுறாங்க? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படுறாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் புரியணும். நித்திய ஜீவன்னா முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு அப்படின்னு அர்த்தம். சரிதானுங்களா? முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட கூட்டம் ஒன்று இருக்குது. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாத கூட்டம் ஒன்று இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12லேருந்து படிச்சிங்கன்னா, மரித்தோராகிய சிறியவரும் பெரியவரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்ட கிரியையின்படியே அவரவர் நியாய தீர்ப்படைந்தார்கள். ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்பட்ட ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தில் பேர் இல்லாதவர்களாய் காணப்பட்டவர்கள் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். சரிதானே? ஆமாம். ஆண்டவர் சொல்வார், உலகத்தின் முடிவில் இந்த களைகளை சுட்டரிக்கிறது போல நடக்கும்னு சொல்லுவார். தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்கணும், களைகளை என்ன செய்யணும்? அந்த சண்டு சாவின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். நாங்கள் வயல் வச்சுருந்தோம். நான் தான் அதை வீசி அந்த சண்டு சாவி தனியாக வரும்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கடவத்தில் எடுத்துகிட்டு போய் வயலில் கொட்டி நான் தான் தீ கொடுக்குறது. அங்கே தான் எல்லாம் ஆளினாள். அப்போ நான் தான் மூத்த பையன். சரி, அப்போ இது மாதிரி சுட்டரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், நித்திய அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்கள்னு 2 கூட்டம் இருக்குது. உலகத்தில் அப்படி வாழ்ந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறது இல்லைங்க விஷயம். பரலோக ராஜ்யத்தில் நித்தியமாய் தேவனோடு வாழ்வதற்கு நியமிக்கப்படுற ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. அது மகா விசேஷமானது. அல்லேலூயா. இப்போ நாங்கள் ஏன் இப்படி ஓடிட்டு நடக்கிறோம்? இல்லை காசு தருவாங்க, பணம் தருவாங்க, அப்படிலாம் கணக்கு பார்க்கறது கிடையாது. இந்த நாட்கள் எல்லாம் நான் ஒரு சோம் பண்ண வரணுமா, இவ்வளோ ரூபா தந்தால் தான் வருவேன்னு ரேட்டு பேசி போகிறாங்க. தமிழ்நாட்டிலையும் இருக்குது, கேரளாவிலையும் இருக்குது. அப்போ சில வேளை எங்கள்கிட்ட அப்படி சொல்லுவாங்க, நான் ரேட்டு பேசி தான் போகலாம். நான் சொல்லுவேன், எங்களுக்கு ரேட்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இது இலவசமாக வாங்கினா இலவசமாக கொடுப்போம். அவர் உயிர் வச்சிருக்கிறது வரை, பலம் வச்சிருக்கிறது வரை, கழிவு வச்சிருக்கிறோம், அது நடக்கும். அல்ல இல்லையோ, இவன் காசு தந்தானா தரலையோ அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு நான் பதில் சொன்னது உண்டு. அப்போது நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படுகிற ஒரு பெரிய காரியம் இருக்குது. நீங்கள் 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தில் 8லேருந்து படிக்கணும். 8லேருந்து கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது, 10ஆம் வசனம், அவர்கள் யாரு? இந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படியாமல் போவாங்கல்ல, அது 7ஆம் வசனத்திலேருந்து படிக்கணும். தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு அவர் வருவார். ஒன்று, இயேசுவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை கொடுக்க வருவார். இன்னொன்று, எங்களுடைய செய்தியை கேட்டு பரிசுத்தவான்களாய் விசுவாசித்தீங்கல்ல, உங்களிடத்தில் மகிமைப்படும்படி. நீங்கள் 10ஆம் வசனத்துக்கு போவாங்க. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். சரியா? ஒன்று நித்திய ஜீவன், இன்னொன்று நித்திய அழிவு இருக்குல்ல. அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் இந்த சுவிசேஷத்தை விசுவாசி சீஷர்களானார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்கள் விசுவாசிக்கெல்லாம் அந்த அனுபவத்தில் வரல. அதான உண்மை. சரிதானே? இப்போ உலகத்தின் கடைசியில் ஜீவ புஸ்தகத்தில் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவருடைய பேர் இருக்கு. யாருக்கு பேர் இருக்கும்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்படி சீஷத்துவத்தில் நடக்கிறான்ல, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துறான்ல, இவங்களுக்கு பேர் இருக்கும். மற்றவன் எல்லாம் பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருப்பான், நிறைய சொத்து சம்பாதிச்சிருப்பான், நிறைய வீடு கட்டியிருப்பான், கார் வாங்கியிருப்பான், அவனுக்கு பேருங்க எழுதப்படாது. இப்போ புரியுதா? அதனால தான் முந்தின நாட்கள் எல்லாம் நான் நிறைய ஊழிய சூழ்நிலையில் பழகினவன். ஒரு வீட்டில் ஒரு ஆள் ஏதோ ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டா உடனே தங்களுடைய வீட்டில் ஒரு பகுதியை அல்லது சொத்தில் ஒரு பகுதியை ஊழியத்துக்கே கொடுத்துருவாங்க. இப்போ எல்லாம் ஏதோ ஒரு சாட்சி சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இல்லை, நான் செத்து போனவா, என்ன ஆண்டவர் மீண்டும் உயிரோட கொண்டு வந்தார், அதுக்கு சாட்சியாக இங்கே ஒரு இடம் இருக்கணும். நான் செத்து போன பிறவும் கல்லறை இருக்கிறது இல்லைங்க, அவருக்கு சாட்சி, ஆண்டவருக்கு சாட்சியாக ஒரு இடம் இருக்கணும். கல்லறை இருந்தால் அது என்ன பிரயோஜனம் இல்லைல்ல, வெறும் கல்லறையை பார்த்துட்டு போனோம். இல்லை, இந்த இயேசு இந்த வீட்டில், ஏன்னா எனக்கு தெரியும், நான் சில ஊழியத்தில் போனால் அந்த ஊழியத்துக்கு காரணமாக இருந்த ஒரு தகப்பனார் இருந்திருப்பார், ஒரு தாயார் இருந்திருப்பார். அவருக்கு ஃபோட்டோவை ஸ்பெஷலாக அதில் வச்சுருப்பா ஒரு சைடில், அந்த ஜப வீட்டில்.
அவங்க சொல்லுவாங்க, மக்களே எவ்வளோ சொத்து நான் உங்களுக்கு சம்பாதிச்சேன், ஆண்டவருக்காக ஒரு 10 சென்ட் தனியாக நான் கொடுத்துட்றேன். ஆண்டவருக்காக 10 சென்ட் என்ன செஞ்சிருவேன், தனியாக கொடுத்துருவேன், அல்லது கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அதுக்காக நியமிப்பான். கவனிக்கிறீங்களா? இங்கே கவனி, குழந்தைகள் தானே, அதோ விளையாடும், அதெல்லாம் நடக்க தான் செய்யும். நீங்கள் இது முக்கியமான செய்தி ரொம்ப முக்கியமானது. அவங்க கொடுத்துட்டாங்க, மக்களே இந்த இடத்த ஊழியத்துக்கு கொடுத்துருங்க, மிச்சம் எவ்வளோ சொத்து இருக்கு நீங்கள் வச்சுருங்க. ஏன்னா காலத்துக்கு பிறகு இது உலகம் இருக்கிறது வரைக்கும் ஆண்டவருடைய நாமத்துக்கு சாட்சியாக இங்கே ஒரு இடம் இருந்தாகணும்னு சொல்லி நிறைய ஊழியங்கள் உண்டாச்சு. ஊழியக்காரர்கள் யாரும் இந்த நாட்களில் வந்து காசு கொடுத்து சொத்து வாங்குற மாதிரி அன்னைக்கு ஊழியம் கட்டுறது கிடையாது. எல்லாமே இலவசம் தான். போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க சொல்லிடுவாங்க இதில் 5 சென்ட் 10 சென்ட் இருக்கிறதுல என்ன கொஞ்சம் ஊழியத்துக்கு நீங்கள் அதில் ஒரு ஊழியத்தை கட்டுங்க. இன்றைக்கி எல்லா ஊழியங்களும். எனக்கு இன்னொரு தாத்தா இருந்தார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சிஎஸ்சியிலேருந்து இப்படி வந்து அவர் தனியாக தான் இருந்தார் கடைசியில். அப்போ அவருக்கு கொஞ்சம் போல சொத்து இருந்து அதை ஒரு ஊழியத்துக்கு எழுதி கொடுத்து அதில் தான் இருந்து அதிலே இறந்து போனார். சரியா? பிள்ளைகள்கிட்ட போகல, வேற பிள்ளைகள் இருந்தது, பிள்ளைகள்கிட்ட போகல, நான் ஊழியத்துக்கு தான் தருவேன், பிள்ளைகளுக்கு வேற சொத்துக்கு கொஞ்சம் தான் கொடுத்துட்டேன். கடைசி காலத்தில் நான் சம்பாதிச்சு நான் கஷ்டப்பட்டது இதை வந்து ஆண்டவருக்கு தான் கொடுத்துட்டு போயின்னு சொல்லி பெரிய அந்த ஆள் எங்கள் மனைவி வழி தாத்தா, அவர் அந்த வழியில் ஒரு சொந்தம். அவர் அந்த ஆள் பெரிய படிப்பாளி கிடையாது. அவர் அதை கொடுத்துட்டு போயிட்டார் ஒரு சபைக்கு. இன்னைக்கு எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சபைக்கு அது பிரான்ச் சர்ச்சாக இப்போமா இருக்குது. நாகர்கோயில் குறைஞ்ச இடம் இல்லை, நாகர்கோயில் அங்கே இப்போமா இருக்கு. இப்படி தான் ஊழியங்கள் உண்டாச்சு. அப்போது என்ன புரியுறீங்க, இதை அனுபவிச்சவங்க அதை உடலை, இதை என்னோட மட்டும் விட முடியாது, இது என் பிள்ளைகளுக்கு வேணும், என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வேணும், என் வாரிசுகளுக்கு வேணும், என் வம்சத்துக்கு வேணும்னு ஒன்று வச்சுட்டு போயிட்டாங்க. அது அப்படியே இருக்கும். இன்றைக்கி தான் ஊழியங்கள் இப்படி தான் ஆரம்பித்தது. சொத்து வாங்கி செய்யலை அந்த காலத்தில். இது மனசிலாக்கணும். ஸோ என்ன புரியுறீங்கன்னா, அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு இப்படி ஒரு பொறுப்பும் இருக்குது. புரியுதா? நான் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டேன்னா எனக்கு வம்சம் நியமிக்கப்படுறதுக்கு ஒரு இடம் இங்கே இருக்கணும்ல. இது ஒரு சத்தியத்தில் வந்து இந்த மேன்மையை பார்த்தேன்னா இந்த மேன்மையான சத்தியத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கணும்ல. அதை வச்சுட்டு போகாமல் சொத்தை வச்சுட்டு போய், பணத்தை வச்சுட்டு போய், கல்லறை வச்சுட்டு போய் என்ன பிரயோஜனம்? இந்த நித்திய ஜீவன் என் பிள்ளைகளுக்கெல்லாம் நித்திய ஜீவன் கொடுக்கும்படி வேணும்னு சொல்லி அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14-15 அப்போஸ்தலர் 16-14-15 வசனத்தில் ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். அது என்ன சம்பவம்னா, ஒரு பொம்பளைக்கு பேர் எழுதியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தீமோத்தேயுவுக்கு பாட்டிக்கு பேர் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, லோவிசாள். தீமோத்தேயுவுக்கு அம்மாவுக்கு பேர் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, ஐநேக்கையாள். இப்போ லீதியான்னு ஒருத்துக்கு பேருக்கு இருக்கு. இது 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்க. இந்த பைபிள் இருக்க இடம்லாம் இவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. புரியுதா நான் சொல்றது? அவங்க தங்களை ஆண்டவர் கொடுத்தாங்க, அவங்கள கர்த்தர் எப்படி கன பண்ணியிருக்காருங்கிறதாக பார்க்குறோம். பொம்பளைங்க தானே, நான் ஆம்பளைங்கள் கிடையாது, பொம்பளைங்க தான். இந்த லீதியாள் என்ன செஞ்சான்னா, அவள் வந்து இந்த துணி, இந்த ரத்தாம்பரம் சிவப்பான துணி, அந்த காலத்தில் உள்ள டெக்ஸ்டைல் துணிக்கடை, அவள் துணி விற்கிறவ. அந்த காலம் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது அங்கே இன்னொரு காரியம் நடந்தது. அந்த வசனம் படி, அப்போஸ்தலர் 16-14 படி சீக்கிரம். அப்போஸ்தலர் 16-14. தியத்தீரா ஒரு ஆளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவர்களுமாகிய லீதியாள் என்னுள்ள ஸ்திரீ கேட்டுக்கொண்டு இருந்தாள். பவுல் சொல்லியதை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். கவனிக்கிறீங்களா? அங்கேயும் ஒரு தேவ திட்டம். இது சும்மா நடக்கலை, அதுக்கு பின்னால் ஒரு காரியம் இருக்கு. இருதயத்தை திறந்தார். அந்த லீதியாளை மட்டும்தானே சொல்லியிருக்கு, வேற யாரும் எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. லீதியாளுடைய உள்ளத்தை தேவன் திறந்தார். திறந்ததுனால அவள் என்ன செஞ்சா? அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவளும் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எப்படி கேட்டுக்கொண்டாலாம்? எப்படியாவது வந்திருக்கேன் எங்கள் வீட்டில் இருந்திருக்கேன். இந்த பவுல் இல்லையா அப்போஸ்தலர், அவ இருதயத்தை திறந்தா. முதல்ல வந்து இருதயத்தை தேவன் திறந்தார். அந்த லைன் அப்போ பாருங்க, இருதயத்தை திறந்தோன்னு அவ போய் வீட்டாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து, இதுதான் சத்தியம், எல்லாரும் ஞானசானம் எடுத்துட்டாங்க. ஞானசானம் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, அவளுக்கு தொழிலை பார்த்து போகப்படாதான் என்ன? அவள் சொல்கிறா, ஐயா இங்கே இதுவரை இந்த சபை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்கிருங்க,
ஆனால் வருந்தி கேட்டுக்கொண்டு அழைத்து கொண்டு போனாள். இந்த பவுல் அப்போஸ்தலர்லாம் ஊழியக்காரர்கள் அங்கே போய் தங்கியிருந்தாங்க. விளைவு என்ன தெரியுமா? அந்த வீடு ஜெப வீடாக மாறிடுச்சு. நீங்கள் ஹிஸ்டரியில் படிச்சீங்கன்னா பின்னால் நாங்கள் இது சம்மந்தமாக ஆராய்ஞ்ச போது லீதியாளுக்கு வீடு சர்ச் ஆகிடுச்சு. இவங்க தங்கியிருந்த இடம்லாம் சர்ச்சு. அங்கே போய் தங்கியிருந்தாங்க. அங்கே இன்னும் பலர் வந்தாங்க. அநேகருக்கு அற்புதம் நடந்தது, அநேகருக்கு சுவிசேஷம். பார்த்தா இதை சர்ச் ஆக்கிடுங்க, நான் வேற ஒதுங்கி இருந்துக்கிடுங்க, இதை சர்ச் ஆக்கிடுங்க. அப்படி சர்ச் ஆகி லீதியாள் ஊழியக்காரி ஆகிட்டான். அல்லேலூயா. இன்னொரு சம்பவம் உண்டு, முன்னால் வருது. அது 12ஆம் அதிகாரமா, அது அப்போஸ்தலர்ல. அது ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு சொல்லக்கூடிய 2 பேர், சரியா, கூடார தொழில் செஞ்சுட்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியும். பவுல் சொல்கிறத கேட்டாங்க. கேட்டு விசுவாசிகளாகி பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பின்னால் வருது, வசனம் எடுத்த நேரம் போயிடும். அந்த கொரிந்திய சபைக்கு தானே எழுதும்போது, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. அந்த எங்கே போதுன்னு பாருங்க. இவங்கெல்லாம் வெறுமனே விடலை. அதில் ஒரு தேவ திட்டம் இருக்குது. அப்போ அந்த சபையை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை அந்த பகுதியில் நம்ம படிக்க முடியும். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவங்க தேவனுடைய ஊழியத்திலே பவுல, அது இங்கே இருக்குது, ரோமர் 16:3. ரோமர் 16:3 அதை படிங்க, சீக்கிரம் படிங்க. ஒவ்வொன்றும் எங்கே போய் முடிஞ்சிருக்கு பார்ப்போம். ரோமர் 16:3. 16:3 கிறிஸ்து இயேசுவுக்குள் எடுக்கலையா? ரோமர் 16:3 என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அல்லேலூயா. அதில் 1 கொரிந்தியர் 16:19 அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் களத்தை நில்லுங்க. இப்போ ஆக்கில்லா பிரிஸ்கில்லா எங்கே போயிருக்காங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்காக தங்கள் உயிரை கொடுத்தாவது அப்போஸ்தலர்களை பாதுகாக்கணுங்கிற அளவுக்கு வைராக்கியமாக செயல்பட்டாங்க. புரிஞ்சுட்டீங்கல்ல? அப்போஸ்தலருடைய உயிரை பாதுகாக்கு தங்கள் உயிரை கொடுக்கவும் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் என்ன செஞ்சுட்டாங்க? துணிஞ்சிட்டாங்க. இப்போ விளைவு என்னன்னு கேட்டால் 1 கொரிந்தியர் 16:19 1 கொரிந்தியர் 16:19 படிங்க, சீக்கிரம் 16:19. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறார். பார்த்தீங்களா? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீடு ஜெப வீடாயிடுச்சு. புரிஞ்சதில்ல? இப்போ ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக வீடு ஜெப வீடாய் மாறிவிட்டது. இப்படி தான் ஒரு சின்ன காரியமாக நாம் நினைக்கிறோம். ஆனால் அது தொடர்ந்து எங்கே வர போய் முடிந்திருக்கிறது என்பதை நாம் இந்த வசனங்கள் மூலம் புரிஞ்சு கொள்கிறோம்ல. ஒரு வசனத்தோடு முடிக்கலாம். அது சங்கீதம் 4:3 நீங்கள் படிக்கும்போது அங்கே என்ன படிக்கிறீங்க? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். சரிதானே? பக்தி உள்ளவர்களை தெரிஞ்சு கொள்கிறார், அவர்களை கொண்டு ஊழியத்தை உண்டாக்குறார், அவர்களை கொண்டு சபையை கட்டுகிறார். அப்போது இந்த இடத்துல இன்று அவங்க சொன்ன மாதிரி 2 வருஷமா 3 வருஷமா தொடர்ந்து, அதுக்கு முன்னாலேயும் இங்கே சில காரியம்லாம் நடந்திருக்கு. இவ கண்டினியூஸாக அந்த காரியம் நடக்கும்படி தேவன் கிரியை செஞ்சுருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணுமா இல்லையா? திட்டம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக நோக்கம் இருக்குது, கண்டிப்பாக திட்டம் இருக்குது. அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சு கொள்ளாட்டாலும் கர்த்தர் என்ன செய்வார்? அது கணக்கில் வச்சிருப்பாரா இல்லையா? அவர் நம்ம மறந்துட்டாலும் அவர் மறக்க மாட்டார்ல. ஓகே. ஆகவே இந்த நாளில் இந்த ஒரு அர்ப்பணம், இந்த ஒரு எதிர்பார்ப்பு, இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதோட இந்த நாட்களை நம்ம நினைக்கணும். இது இப்படி இருக்கக்கூடாது. இது வளர்ந்து அநேகர் நித்திய ஜீவனுக்கு என்ன செய்யணும்? இதன் மூலமாய் நியமிக்கப்பட்டனால நம்ம நியமிக்கப்பட்டோம். இது மூலம் இன்னும் அநேகர் நியமிக்கப்படணும். நம்ம போயிட்டாலும் நம்ம பிள்ளைகள் காலத்தில் என்ன செய்யணும்? இப்படி ஒரு காரியம் நடக்கணும் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்ப்பணம் நமக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நான் வீடு கட்டும்போது நான் சொல்லுவேன், இந்த வீடெல்லாம் கட்டுவாங்க, எப்பா நீ வீடு கட்டும்போது ஒரு ரூம் ஒரு ஜப அறை ஒன்று கட்டிடு. எப்படி? இதுக்கெல்லாம் பணம்லாம் செலவாக்குறல்ல. மற்றவன் எல்லாம் அவன் வீடு கட்டும்போது ஒரு ரூமை பூஜை அறைன்னு வைக்கிறான்ல, வீட்டு மொத்தத்தில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அதை அதுக்குன்னு வைக்கிறான்ல. நீ என்ன செஞ்சேன்னு கேட்பேன். எல்லா இடத்தையும் கட்டி அடைச்சி வச்சிருக்கியா நீ? அதுக்குன்னு ஒரு இடத்த வை. இந்த வீட்டு கூட்டம்லாம் அதில் போடு, எல்லாரும் கூடி வருங்க. அப்படி வீடுகள் தோறும் தான் பழைய காலத்தில் அப்பம் பெற்றார்கள், கூடி வந்தாங்கள் படிக்கிறோம்ல. அப்போ வீடு கட்டும்போது கூட அப்படி தான் செய்யணும். அப்போ நம்முடைய எல்லா விஷயத்துலையும் ஒரு பகுதி ஆண்டவருக்கு என்ன செய்யணும்?
வைக்கணும், கொடுக்கணும். அது கெட்டு போகாது, அது நஷ்டப்படாது, பரலோகத்திலே பொக்கிஷமாக வரும். அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் ஸ்தோத்தரிப்போமா? கர்த்தர் இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல வார்த்தைக்காக நம்ம எல்லாம் கைதட்டி நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.